எபிசோட் 9.1 முதல் செக் பாயிண்ட் என்ன அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி வாட் டைம் இஸ் இட், எதுக்கு நேரம் வந்தாச்சு, எத்தனை பேர் இட்ஸ் டைம் ஃபார் அ பிட் ஆஃப் தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், கொஞ்சோண்டு தியரி தெரியறதுக்கு திருப்பி நேரம் வந்தாச்சோ அப்படின்னு எத்தனை பேர் யோசிச்சா? ஏன்னா அது ராங் ஆன்சர். இதுதான் முன்னாடி அது கரெக்ட் ஆன்சராக இருந்தது, இப்போ எப்படி ராங் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு கேட்டால், நான் இது வரைக்கும் உனக்கு என்ன தியரட்டிக்கல் நாலேஜ் சொல்லி கொடுத்துருக்கேனோ பித்ருத்தர்ப்பணம் பண்ணுறதுக்கு உனக்கு அந்த அளவுக்கு தியரட்டிக்கல் நாலேஜ் தெரிஞ்சால் போதும். இப்போது நீ தெரிஞ்ச தியரட்டிக்கல் நாலேஜ் வச்சுண்டு நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னு தெரியறதுக்கும் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் தான் நேரம் வந்தாச்சு. இப்போது உலகம் இருக்கிற சூழ்நிலையில் தி இயர் 2026 உலகத்தில் நிறைய பேர் ஒரு ஞானம் இல்லாமல், நன்றி இல்லாமல், ஒரு தான் தான் முக்கியம், தன்னோட இண்டிவிஜுவல் செல்ஃபிஷ் நீட்ஸை ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்ததுனால உலகம் இருக்கிற இந்த நிலைமையில் இந்த இருக்கிற சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணுன்னா அது சக்தியால் மட்டும்தான் முடியும். சக்தியோட ரூபமாக, சக்தியோட அவதாரமாக ஜன்மம் எடுத்து இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் ஆனதுக்கப்புறம் இந்த அவதாரம் எடுத்ததுக்கு காரணம், இந்த அவதாரம் எடுத்ததுக்கு ஒரு வேலை ஆரம்பித்தாச்சு. ஆனால் ஆரம்பித்தாச்சு அப்படின்ற ஒரு உண்மையை மக்களுக்கு தெரியப்படுத்தாமல், மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு எத்தனை பேர் நடுவில் தடுத்தாங்களோ அந்த அத்தனை பேரும் அவங்களோட கர்மா. நீ தடுத்த, அது உன்னோட சாய்ஸ், அது உன்னோட ஃப்ரீவில். உன்னோட ஃப்ரீவில் ஒரு கான்சிக்வன்சஸ் நீ தான் ஃபேஸ் பண்ணணும். அதை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு சக்தியால் மட்டும்தான் முடியும். அதை என்ஃபோர்ஸ் பண்ண நேரம் வந்தாச்சு. இப்படி இவ்வளோ ஒரு ரொம்ப 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 சீரியஸ் சுச்சுவேஷனை நான் ரொம்ப ரொம்ப கேஷுவலாக ஹேண்டில் பண்ண விரும்புகிறேன். ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபோட்டோவை பாரு. ஒரு ராக்கெட் டேக் ஆஃப் பண்ணணும், லான்ச் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? இப்போ கரெக்ட் எக்ஸாக்ட் சயின்ஸ் தெரியணும்னா அது ராக்கெட் சயின்ஸ். அதை இஸ்ரோ போய் கேளு, இல்லைனா நீ இந்தியாவுக்கு வெளியில் இருக்கேன்னா உன் நாட்டில் இருக்கிற ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனை போய் கேளு. பிகாஸ் தேட் இஸ் ராக்கெட் சயின்ஸ். சராசரி மக்களுக்கு தெரியணும்னா, படிக்காதவனுக்கு கூட புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? அதோட வாலுக்கு தீய வைக்கணும். தீய வச்சாதான் மேலே போகும். சிம்பிள் சயின்ஸ். எக்ஸாக்ட் சயின்ஸ் வேணும்னா அது ராக்கெட் சயின்ஸ், அது இஸ்ரோ கேட்டுக்கோ. ஸ்க்ரீனில் இன்னொரு ஃபோட்டோ தெரியும் பாரு. சராசரி மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, உனக்குள்ளேயும் ஒரு சக்தி தூங்கிட்டுருக்கு. சில பேர் அது குண்டலினி சக்தின்னு சொல்கிறா. சரி, நம்ம அந்த சக்திக்கு அந்த பேரே கொடுக்கலாம், குண்டலினி சக்தினே சொல்லலாம். உன்னோட ரூட் சக்ரா, பேஸ் சக்ராவில் தூங்கிட்டுருக்கு. அதை தட்டி எழுப்பினாதான் உனக்குள்ளே இருக்கிற உனக்குள்ளேயும் ஆத்மான்னு ஒன்று இருக்குது, அதை தேடி போகலாமோ அப்படின்னு ஒரு தாட் உனக்கு வரணும். சீரியஸாக வரணும்னா உன் வாளுக்கு தீய வச்சாதான் முடியும். இப்போது உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? உலகத்தோட பாப்புலேஷன் என்ன? எத்தனை கோடி? யாருக்கு தெரியும்? ஒரு நாட்டில் ஒரு மாதிரி பாப்புலேஷன், ஒரு நாட்டில் ஒரு மாதிரி இக்னோரன்ஸ் லெவல் போயிட்டுருக்கு. இந்த அத்தனை பேரையும், எல்லாரையும் சமமாக தூங்கிட்டுருக்கிற அத்தனை பேரையும் தட்டி எழுப்பணுன்னா அது அதோட ஒரு அத்தாரிட்டி, அதோட ஒரு சக்திக்கு மட்டும்தான் இருக்குது. சக்தியால் மட்டும்தான் பண்ண முடியும். அதனால் சக்தி தான் பண்ண போகிறா. ஃபிக்ஸட் செக் பாயிண்ட்ஸ். இப்போ பூலோகத்தில் ஒரு ஜென்மம் எடுத்து வந்தாச்சுன்னா பூலோகத்தில் சர்டன் நியமங்கள் இருக்குது. அதை எல்லாருக்கும் சமமாக அப்ளிகபிள் ஆகும். நீ உன் கர்மா பண்ணுற, நீ பண்ணின கர்மாவோட பலன் சில பேர் இந்த பூலோகத்தில் இந்த வாழ்க்கையிலையும் அனுபவிக்கலாம். சில பேருக்கு செத்து போனதுக்கப்புறம் அவங்களோட ஜேர்னி கண்டினியூ ஆகும். இதெல்லாம் ஒரு செட் ரூல்ஸ், அந்த நியமங்கள் கடவுளால் மட்டும்தான் மாற்ற முடியும். கடவுளுக்கு மட்டும்தான் அதை மாற்றுறதுக்கு உரிமையும் சக்தியும் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த பூலோகத்தில் மட்டும் இல்லை, பிரபஞ்சத்துலேயே இவ்வளோ கலியுகம், இவ்வளோ இக்னோரன்ஸ் பீக்கில் போயிட்டுருக்குன்னா இருக்கிற செக் பாயிண்ட்ஸ் போராது. அந்த செக் பாயிண்ட்ஸை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணணும்.
அதை ரிவைஸ் பண்ணுற உரிமை சக்திக்கு மட்டும்தான் இருக்குது. சக்தியால் மட்டும்தான் பண்ண முடியும். அதனால் அதையும் சக்தி மட்டும்தான் பண்ண போகிறா. ஃபேக்ட்ஸ். பாயிண்ட் நம்பர் 1. இனிமே இந்த செக் பாயிண்ட்ஸ் எல்லாம் பெர்மனெண்ட்டாக எட்டர்னலாக இருக்க போகிறது. செகண்ட் பாயிண்ட், நோ எக்ஸெப்ஷன், எல்லாருக்கும் இது அப்ளிகபிள். தேர்ட் பாயிண்ட், யாராலையும் இதை மாற்ற முடியாது. மாற்றணும் அப்படி நீ ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணிக்கோ, அதோட கர்மாவை நீ ஃபேஸ் பண்ணிக்கோ. ஏன்னா நீ ட்ரை பண்ணுறதுனால கோடான கோடி பேரோட கர்மாவை நீ அஃபெக்ட் பண்ணுற. அந்த கர்மா அத்தனை கர்மாவை அஃபெக்ட் பண்ணுற பலன் அதோட கான்சிக்வன்சஸ் நீ ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நீ முட்டாளாக இருந்தால் நீ பண்ணிக்கோ, உன் முட்டாள்தனத்தோட கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணிக்கோ. ஃபோர்த் பாயிண்ட், இது எல்லாருக்கும் அப்ளிகபிள். அக்ராஸ் ஆல் கண்ட்ரீஸ், அக்ராஸ் ஆல் கான்டினென்ட்ஸ், அக்ராஸ் ஆல் ரிலிஜன்ஸ், அக்ராஸ் ஆல் ஸ்பீஷீஸ், அக்ராஸ் ஆல் த காஸ்மோஸ். எல்லா பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை ஜீவங்களுக்கும் இது அப்ளிகபிள் ஆகும். இனிமே வாழ்க்கையில் சில செக் பாயிண்ட்ஸ் இருக்க போகிறது. ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட் எப்போ ஆக போகிறது? இன்னையிலேருந்து 6வது மாதத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்க போகிறது. யாருக்கெல்லாம் 15வது பிறந்த நாள் 6 மாதத்துக்கு அப்புறம் வரப்போகிறதோ அத்தனை பேருக்கும் என்ன பண்ணணும்? இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னாலே அந்த குழந்தைக்கு ஒரு சர்டன் கார்மிக் பேகேஜ் இருக்குது. நீ கர்மா இருக்கிறதுனால தான் இந்த ஜென்மம் எடுத்திருக்க. சில முட்டாளுங்க கேட்கலாம், இப்போ தான் பிறந்திருக்கு, ஒரு நாள் குழந்தை, 1 day old பேபி, அந்த குழந்தைக்கு இங்கேருந்து கர்மான்னு. குழந்தை பிறந்திருக்குனாலே அதோட அர்த்தம் அந்த குழந்தைக்கு பிறக்கிற அளவுக்கு கர்மா இருக்குன்னு தான். உனக்கு கர்மா இல்லை அப்படின்னா நீ ஏன் ஜென்மம் எடுத்து இந்த இக்னோரண்ட் வேர்ல்டில் நீயே வரப்போகிற? ஸோ நீ பிறந்திருக்கேன்னா உன் கர்மா இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ நீ பிறக்கும் போது உன்னோட கார்மிக் பேகேஜ் என்னவோ உன்னோட 15வது பிறந்த நாளுக்குள்ளே 10% ஆஃப் யோர் கர்மா நீ முடிச்சாகணும். நான் கர்மான்னு சொன்னேன், குட் கர்மான்னு சொல்லலை, பேட் கர்மான்னு சொல்லலை, டோட்டல் கர்மா. இப்போது மெட்டீரியலிஸ்டிக் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது உனக்கு 10,000 ரூபாய் தான் கடன் அப்படின்னா 10,000தோட 10% எவ்வளோ? ஒரு 1000 ரூபாய் நீ திருப்பி ரீபே பண்ணணும் கடவுளுக்கு. அதுவே உனக்கு 10,000 கோடி கடன்னா 10,000 கோடியோட 10% எவ்வளோ? நீ அந்த அமௌண்ட் உன்னோட 15வது பிறந்த நாளுக்குள்ளே ரீபே பண்ணி ஆகணும். எப்படி பண்ணுற அது இட்ஸ் அப் டு யூ. அது ஒன்றை பொறுத்து. நான் ஒரு வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஈஸி மெத்தட் சொன்னேன். டெய்லி பித்ரு தர்ப்பணம் பண்ணு அண்ட் ப்ளஸ் அதர் 3 கேட்டகரிஸ் ஆஃப் தர்ப்பணம் பண்ண சொன்னேன். இல்லை இது ரொம்ப சிம்பிள், நான் என்னால் இவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியாது, நான் என் வாழ்க்கையை காம்ப்ளிகேட் பண்ணிக்க போகிறேன்னா போய் பண்ணிக்கோ. இல்லை நான் சொல்லி கொடுத்ததும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட், இதை விட நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன்னா பண்ணிக்கோ. நீ என்ன வேணால் பண்ணு. ஆனால் உன்னோட 15வது பிறந்த நாளுக்குள்ளே நீ பிறக்கும்போது உனக்கு என்ன கர்மா இருந்ததோ அதோட 10% நீ அனுபவிச்சாகணும். 10% ஆஃப் யோர் கர்மா. கிளாரிஃபிகேஷன். கொஸ்டின் நம்பர் 1. 6 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு 15 வயசுக்கு மேலே ஆகிடுமே அப்படின்னா நானும் இன்க்ளூடடா? ஷார்ட் ஆன்சர் எஸ். ஏன்? ஒரு 15 வயசு குழந்தையே அந்த குழந்தையோட கர்மா ஃபேஸ் பண்ணும்போது 15 வயசுக்கு மேலே ஆன ஒன்றால் ஏன் ஃபேஸ் பண்ண முடியாது? நீ உனக்கு 15 வயசு இருக்கும்போது இந்த செக் பாயிண்ட் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இனிமேல் இருக்க போகிறது ப்ரெசன்ட் ஜெனரேஷன் அண்ட் ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ் ஒரு பொறுப்புள்ள ஜெனரேஷனாக வரும்போது இப்போது இருக்கிற கரண்ட், அதாவது ஸோ கால்ட் ஓல்டர் ஜெனரேஷன், உனக்கும் பொறுப்பு இருக்கணும்னா நீயும் உன்னோட கர்மாவோட கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ் வரும்போது அவங்களுக்கு நீ தடங்கல் பண்ணாமல் அவங்களோட ஒரு ப்ராக்ரெஸை தடுக்காமல் நீ இருப்ப. ஏன்னா உனக்கும் வாழ்க்கையில் அனுபவப்பட்டால் தான் புரியும். நீயும் கர்மா பண்ணியிருக்க, உன்னோட கர்மாவோட கான்சிக்வன்ஸும் நீ தான் ஃபேஸ் பண்ணணும். எப்போவோ செத்து போய் எங்கேயோ ஏதோ லோகத்தில் இல்லை. ஆனால் இப்போது 6 மாதத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் பீப்புள் 15 வயசெல்லாம் யாருக்கு ஆக போகிறதோ 6 மாதத்துக்கு அப்புறம் அவள் அனுபவிக்கும் போது அவளோட சேர்ந்து நீயும் அனுபவிக்கணும். ஏன்னா அப்போ தான் இனிமே வருங்காலம் பிரைட்டாக இருக்கும். வை? பிகாஸ் யூ வில் ஆல்சோ டர்ன் அவுட் டு பி ஹோப்ஃபுல்லி a responsible person. Question number 2. எல்லா ஸ்பீஷீஸ்க்கும் இது அப்ளிகபிளா? ஆன்சர் of course yes. certain நியமங்கள், certain divine laws
எல்லாருக்குமே அப்ளிகபிள். மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது. நீ எந்த ஒரு ஜென்மமாக இருந்தாலும் எந்த ஒரு ஸ்பீஷீஸாக இருந்தாலும் உனக்கும் அப்ளிகபிள். கொஸ்டின் நம்பர் 3. அது ஏன் 15வது பிறந்த நாள்? அதுக்கு முன்னாடி இல்லை, அதுக்கப்புறமும் இல்லை, அது என்ன 15? ஆன்சர். இப்போது நார்மலாக மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் ஒரு 3.5 வயசு 4 வயசு ஆனால் குழந்தைய வந்து எல்கேஜியில் கொண்டு சேர்க்குறோம் ஸ்கூலில். 15 வயசு ஆகிறதுக்குள்ளே அந்த குழந்தை வந்து ஒரு 9th ஸ்டாண்டர்ட் இல்லைனா 10th ஸ்டாண்டர்டில் படிக்கிற மாதிரி அந்த ஏஜ் அந்த அனுபவம் இருக்கும். ஓரளவுக்கு வாழ்க்கை அனுபவம் இருக்கும். இப்போ குழந்தைன்னு பார்த்தா எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த சர்டன் எமோஷன்ஸ், அதாவது கோவம் இருந்தால் அது நார்மல். இப்போ அண்ட் ஜெலசி அதுவும் நார்மல். ஜெலசின்னா எப்படி? இப்போது ஒரு குழந்தைக்கு வந்து நீ 2 சாக்லேட் கொடுத்துருக்க, ஆனால் பக்கத்தில் இன்னொரு குழந்தைக்கு நீ 10 சாக்லேட் கொடுத்தேன்னா அந்த ஃபஸ்ட்டு குழந்தை உன்னை கேட்கலாம், எனக்கு மட்டும் ஏன் 2 சாக்லேட் கொடுத்த, பக்கத்தில் இருக்கிற என்னோடய அக்காவுக்கு எதுக்கு 10 சாக்லேட் கொடுத்தேன்னு கேட்கலாம், கோவப்படலாம். ஜெலசி கூட அந்த எமோஷன் கூட எக்ஸிபிட் பண்ணலாம். அது நார்மல். இன்ஃபேக்ட் ஒரு குழந்தை அந்த கேள்வி கேட்குறதுனா புத்திசாலி குழந்தைன்னு அர்த்தம். எனக்கு மட்டும் ஏன் 2, பக்கத்தில் என் அக்காவுக்கு மட்டும் ஏன் 10 கொடுத்தேன்னு கேட்டால் புத்திசாலியான குழந்தைன்னு அர்த்தம். இந்த எமோஷன் ஒரு குழந்தைக்கு இருக்கிறது நார்மல். ஆனால் ஒரு குழந்தைக்கு எந்த எமோஷன் இல்லை? காமம், லஸ்ட். அந்த ஒரு இன்னோசென்ட் ஏஜில் அந்த ஒரு இன்னோசென்ட் மைண்டுக்கு, அந்த ஒரு இன்னோசென்ட் ஹார்ட்டுக்கு காமம்னா என்னன்னு தெரியாது, லஸ்ட்னா என்னன்னு தெரியாது. இதுக்கு தான் ஞானம் இருக்கிறவா சொல்லுவா, சின்ன வயசுலேயே உன்னோட ஸ்பிரிச்சுவல் சாதனாஸை நீ பண்ண ஆரம்பி அப்படின்னு. ஏன்? அந்த இன்னோசென்ட் வயசில், காமம்னா என்னன்னு தெரியாத ஒரு வயசில் நீ உன்னோட ஸ்பிரிச்சுவல் சாதனாஸ் ஆரம்பித்தா, உன்னோட நித்திய கர்மாஸ் பண்ணுறது நீ ஆரம்பித்தா, உன்னால் சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ப்ராக்ரெஸ் பண்ண முடியும். நோட், நான் வந்து உன்னோட ஸ்பிரிச்சுவல் சாதனாஸை ஆரம்பிக்க சொன்னேன். ஒரு குழந்தை வந்து சின்ன வயசுலேயே ஃபேமிலியை விட்டு சன்னியாசம் போகணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஸ்பிரிச்சுவல் சாதனாஸ் நீ ஆரம்பித்தா அப்புறமா லேட்டர் இன் லைஃப் உனக்கு இந்த ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வந்து உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 15 வயசுக்கு முன்னாடியே அந்த காமன்ற ஒரு எமோஷன் ஒரு குழந்தையோட லைஃப்பில் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி, அந்த லஸ்ட்ன்ற ஒரு ஃபீலிங், ஒரு எமோஷன் வரதுக்கு முன்னாடியே நீ ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே என்டர் ஆகணும்னு சொல்லலை. உன்னோட ஸ்பிரிச்சுவல் சாதனாஸை நீ ஸ்டார்ட் பண்ணினா உன்னால் ரொம்ப ஈஸியாக 10% இல்லை, அதுக்கு மேலேயே ஒரு குழந்தையால் அந்த குழந்தையோட கர்மாவை வாஷ் ஆஃப் பண்ண முடியும். ஏன்னா ஒரு குழந்தை அந்த இன்னசென்ஸ் அது வந்து அவ்வளோ ப்ரெஷியஸ். அந்த இன்னோசென்ட் மைண்ட், அந்த ஒரு இன்னோசென்ட் ஹார்ட் வந்து இஸ் தட் பவர்ஃபுல். அந்த அளவுக்கு ஒரு குழந்தையால் ப்ராக்ரெஸ் பண்ண முடியும். சான்ஸ் கொடுத்து பார்த்தா தானே தெரியும் ஒரு குழந்தை எந்த அளவுக்கு போக முடியும், எந்த அளவுக்கு ப்ராக்ரெஸ் பண்ணுறான்னு. எடுத்த உடனே நீ வந்து பயந்து ஏன் அந்த குழந்தைய நீ ஏன் தடுக்கிற? 15 வயசுக்கு அப்புறம் ஒரு குழந்தையோட வாழ்க்கையில் காமம் வந்தால் வரட்டும், பரவாயில்ல. ஏன்னா அந்த குழந்தையோட 15வது பிறந்த நாளில் தன் கர்மாவை ஃபேஸ் பண்ணியிருக்கு, அனுபவிச்சிருக்கு. ஸோ ஒரு குழந்தைக்கு ஒரு 15-year-old சைல்டுக்கு, ஒரு பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அந்த பையனுக்கு இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு பயம் வரலாம். 10% கர்மாவே நான் இவ்வளோன்னா மிச்சம் 90% ஆஃப் கர்மாவை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன், எனக்கு வந்து திருப்பி கர்மாவை நான் அக்யூமுலேட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு தாட் சீரியஸாக வரும். அதனால் நாளைக்கு அந்த குழந்தை என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் அதோட கான்சிக்வன்சஸ், தன் கர்மாவோட கான்சிக்வன்சஸ் அந்த குழந்தை தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நாளைக்கு அந்த குழந்தை வந்து வழி தவறி போகிறது சான்சஸ் கம்மி.